பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. மதினி, ராக்கு, தங்கச்சி, கோமை எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. என்ன எதனா வேணும்னா நீ கூப்பிடுங்க, நான் வரேன். அட ஏன்னு இங்கேயே நிறையா இருக்குது, இதே எப்படி சாப்பிட போகிறோம் தெரியல. இல்லை வேற நின்று நீ கொண்டு வரியா? அதெல்லாம் போதும், நாங்கள் சாப்பிட்டுக்குறோம். நீ போய் வேலையை பார்ப்போ. சரிம்மா சரிம்மா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வரேன். சரிண்ணே சரிண்ணே. அடா அடா அடா, என்னென்ன வெரைட்டியாக இருக்குது, ஓடுறது பறக்கிறது தாவுறதுன்னு. எப்பாப்பாப்பா பரவாயில்ல. இப்படி கோமதி அக்கா வீட்டில் எதனா விசேஷம் வந்துச்சுன்னா இப்படி நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டு செலவு மிச்சம் பண்ணிடலாம். வீட்டில் அடுத்து எதனா விசேஷம் வருதான்னு பார்ப்போம். சீக்கிரமே எதனா வரணும். கடவுளே, ஐயே சோத்துக்கு செத்தவளே, வாயை முடிக்கிட்டு சாப்பிடு, நேராவது வீட்டுக்கு போகணும். அக்கா சாந்தி அக்கா, நம்ம ராஜேந்திரன்ட்ட கேட்டால் இந்த பார்சல் எதுவும் போட்டு தருவாரா? இதுக்கு தான் உன்னை ராக்கோட உட்கார வைக்கணுங்கிறது. அவன்னா 2 போடு போட்டிருப்பா, அவனையே என்னால் போட முடியல. வாயை முடிக்கிட்டு சாப்பிடு. சாந்தி, உமா, சொல்லுங்க மாமா. எதுனா வேணும்னா கூப்பிடுமா, நான் இங்கே தான் இருப்பேன். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்க போதுன்னு சாப்பிட்டு எந்திரிச்சிட போறியே. எதுனா வேணுனாலும் மாமாவை கூப்பிடுங்க, வரேன். சரியாம்மா? உனக்கு தான் எதனா வேணா அண்ணனை கூப்பிடு, நான் வந்து எடுத்து தரேன். என்னம்மா? சரி சரிண்ணே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இதில் அப்படியே ஒரு பார்சல் போட்டு தந்துடுங்க. பிள்ளைய வீட்டில் பட்னியாக அடக்கும், என் வீட்டுக்காரரும் என் பிள்ளையும் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு. இது பொம்பளையே இல்லைப்பா, காரமா. அதெல்லாம் கோமம் சொல்லிட்டா உமா. நான்லாம் எல்லாம் பார்சல்லாம் எடுத்து வச்சுட்டேன், போகும்போது தரேன், கொண்டு போய் கொடுங்க. பாவம் பசியோடு இருப்பாங்கல்ல. என் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் எடுத்து வச்சுருக்கேன், போகும்போது வாங்கிட்டு போங்கம்மா. அப்போ ஓகே அண்ணே. சரிம்மா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வர்றேன். சரி மாமா, நீங்கள் போங்க. பசங்களா, சொல்லுங்க மாமா. எதனா வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன? சரி மாமா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வர்றேன். பாப்பா ஜவுளி கடைக்கெல்லாம் போனால் போயிட்டு சாமானியத்தில் வர முடியல. சாயங்காலம் கிளம்பணும். மணியை பாரு, 9 மணியே ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆமாம் நீ அதெல்லாம் சாமானியமாக வர முடியாது. எங்கன்னா வெளியே போனாவே நம்ம சாமானியத்தில் வர முடியாது. ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம், விசேஷத்துக்கு எடுக்க போனோம்னா அவ்வளோதான். பார்த்து எடுத்து வர்றதுக்குள்ளே ஒரு நாள் ஆகிடும். ஆமாம் ராதா, நான் வேறு பிள்ளைய இன்னும் போய் பார்க்கவே இல்லை அண்ணி. நான் வரும்போது தூங்கிட்டு இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு தான் போயிட்டோம். சரி இப்போ முழிச்சு தானே இருக்கும், போய் பார்த்துட்டு வரேன் அண்ணி. ஆமாம் இப்போ முழிச்சு தான் இருப்பா. அவளை ரூமை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு இருக்கேன், அதனால தான் உள்ளேயே கிடக்குது பாவம். சரி நீ போய் பார்த்துட்டு வா ராதா. சரிங்க அண்ணி. அம்மா, என்னம்மா சாப்பிட்டீங்களா 2 பேரும்? சாப்பிட்டோம்மா. சரிடா அம்மா. அண்ணன் அப்புறம் காயு எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்ன? சாப்பிட்டாங்கம்மா. அண்ணன் சாப்பிட்டுச்சு, காயுக்கு நான் கொண்டு போய் கொடுத்தேன், சாப்பிட்டா அவளும். பிங்கி, சொல்லுங்க. காயு முடிச்சிட்டு இருக்காளாம்மா, இல்லை தூங்கிட்டாளா? இல்லை அவள் முடிச்சிட்டு தான் இருக்கா. சரிடா அம்மா. சரி நீ அப்போ போய் நம்ம பார்த்துட்டு வரோம் பிள்ளைய. சரிடா தப்போ. மினி வா, போய் பார்த்துட்டு வருவோம் காயுவை. வாங்கம்மா. வணக்கம் மக்களே. சுபி, சிவி, ஹாய். மினியக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா மினியக்கா? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை தான் பார்க்க முடியல நினச்சிட்டு இருந்தோம். எப்போ வந்தீங்க நீங்கள்? நாங்கள் எங்கேக்கா போகிறோம், நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நீங்கள் தான் எனக்கு சர்ப்ரைஸாக வந்துருக்கீங்க. சுபி, சிவி, ஹை. அத்தை நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டாம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்களே ஆளு. நாங்கள் நல்லா இருக்கோம் அத்தை. என்னண்ணா படிக்கிறீங்க? 11th அத்தை. 11th போயிட்டீங்களாடா? சின்ன பசங்கள்லாம் பார்த்தது நல்லா வளர்ந்துட்டாங்க பையங்க. சாப்பிட்டீங்களாடாம்மா? சாப்பிட்டோம் சித்தி. சரிடாம்மா. சரி அதான் போய் காயுவை பார்த்துட்டு வா போ. சரி அண்ணி. அப்புறம் என்ன கோமு, போய் படுக்க வேண்டியதானே? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஆமாம்மாக்கா, படுக்க வேண்டியதான். இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டு வந்துடுறேன். போய் எல்லாரும் படுப்போம். நீங்கள் எங்கே படுக்க போகிறீங்க? நேற்று வேலை தூங்க போயிடல எல்லாரும்? இல்லை சித்தி, செத்து மாமா எல்லாரும் மாடியில் போய் படுக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் மாடியில் போய் படுக்க போகிறோம். ஏன்டா இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ரூம் இருக்குது, ஏன் மாடியில் போய் படுக்கிறீங்க? எங்கேயே படுங்க. இல்லை சித்தி, செத்து மாமா தான் சொன்னார், அவருக்கு அங்கே படுக்க தான் பிடிச்சிருக்கா, அதனால எல்லாரும் அங்கே போவோன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டார் முதவே. ஆமாம்மா, செத்து மாமா என்கிட்டே சொன்னார், நாங்கள் எல்லாரும் மாடியிலே போய் படுக்கிறோம்மா.
மாடியில் படுக்கிறத பற்றி ஒன்றும் இல்லைடா. சித்து மாமா ஏசியில் இருந்தவன் இங்கே எப்படி வந்து படுப்பான் அவன்? நான் போய் கேட்குறேன் அவன்கிட்ட. இருங்க வித்யா, இதெல்லாம் கொண்டு போய் இந்த ரூமில் வச்சிருமா. நான் போய் சித்துவை பார்த்துட்டு வரேன். எப்பா ரொம்ப போர் அடிக்குது. முன்னெல்லாம் எப்படி சுற்றி தெரியுமோ, இந்த ஒரு வாரமாக இதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம். ஒரே கடுப்பாக வருது. எங்கே அத்தை எல்லாரும் வந்திருக்கான்னு பிங்கி சொன்னா, யாருமே வரல நம்மளை பார்க்க. ஓய் காயு. ஏ பிங்கி அக்கா, வாங்க வாங்க அக்கா. ஓய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்கள் அத்தை வந்திருக்காங்க சொன்னாங்க, ஆளை காணோம். நான் நல்லா இருக்கேங்க ஐயோ. உங்கள் அத்தையை நடந்தால் வந்த உன்னை பார்க்குறதுக்கு. அதோட சித்து அம்மா வெளில உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, அவங்கள பார்த்தோன்னே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த வரேன்னு சொல்லிட்டு என்ன போக சொன்னாங்க. அதே நான் வந்தேன். அப்படியா? சரி சரிக்கா. சித்து அம்மா வந்திருக்காரா? நாங்கள் 3 பேர் தான் வந்தோங்க ஐயோ. ஈவினிங் தான் வந்தோம். மாமா வரலையாக்கா? இல்லைடாம்மா, அவர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வருவார். சாட்டர்டே வருவாருன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகேக்கா. மருமகளே, அத்தை, என் தங்கம் பெரிய பொண்ணாகவும் முகத்தில் கலையை பற்றியா எவ்வளோ அழகாக இருக்கா இல்லை பிங்கி? ஆமாம்மா. நல்லா இருக்கீங்களா அத்தை? நான் நல்லா இருக்கேன்டா சாமி. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் அத்தை. உள்ளே கிடக்கிறது ரொம்ப போர் அடிக்குதோடாம்மா. ஆமாம் அத்தை, அதான் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அப்புறம் படிக்கிறது இப்படி போயிடுது. 10th இல்லை, அதனால் படிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குத்த டைம். சரி சரிடாம்மா, நல்லா படிக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். என்ன நாளை அடுத்த மாதம் எக்ஸாம்ல சொன்னாங்க. ஓகே அத்தை. ஆமாம் அத்தை, அடுத்த மாதம் தான் எக்ஸாம். மார்ச்சில் தான் ஆனுவல் வருது. சரி சரிடாம்மா, அந்த தண்ணி ஊற்றினோடனே உடனே ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதான்னு அண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ வெளில போகலாம், சரியாம்மா? சரித்த. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்ம்மா. பிங்கி உங்ககிட்ட காட்ட சொன்னமே, பிடிச்சிருந்துச்சா உனக்கு சாரீ கலர்லாம்? ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. சரிடாம்மா சரிடாம்மா. என்ன மாமியார் மருமகளை கொஞ்சிட்டு இருக்கிய? ஆமாம் ஆமாம், மருமகளை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதனால தான் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி சரி கொஞ்சங்க. சரி கொஞ்சிட்டியன்னா தூங்குவோமா? தூங்கலாம் அண்ணி. சரி, இங்கே எதுவுமே ஏசிலாம் இல்லைம்மா. இந்த ரூம் மட்டும்தான் எப்போவுமே நாங்கள் வந்து தூங்குறதுக்காக ஒரு ஏசியை போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி வைக்கிறது. ஏன்னா கரண்ட் போச்சுன்னா நாங்கள் இங்கே யூபிஎஸ் யூஸ் பண்ணாமல் இங்கே வந்து படுத்துப்போம். 2 இடத்துலையும் கரண்ட் வேறு லைன் எடுத்துருக்கனால அங்கே கரண்ட் இல்லைன்னா இங்கே கரண்ட் இருக்கும். அதனால் இங்கே வந்து படுத்துப்போம். அதுக்காக இந்த ரூம் மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது, தொடச்சி. அதனால தான் இந்த ரூமில் மட்டும் உங்கள் அண்ணன் ஏசி மாட்டியிருக்காரு. அதனால் நாங்கள் எல்லோரும் இங்கே படுத்துக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய் இந்த வீட்டில் போயிட்டு ரூமில் போய் படுங்க 2 பேரும். மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், மருமை என்னடான்னா நான் மொட்டை மேலே தான் படுப்பேன் அப்படின்னு பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் 2 பேரும் போய் அந்த வீட்டில் போய் படுங்க. அந்த ரூமில் 3 பேர் ரூமில் ஏசி இருக்கும். நீங்கள் அந்த ரூமில் படுங்க 2 பேரும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாங்கள் இங்கே எல்லாரோடையும் தூங்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அத்தை. அதனால் நானும் போய் மொட்டை மாலே படுக்கிறேன். ரூமுக்குலாம் நான் போலப்பா, அம்மா வேணால் போய் படுக்கட்டும். மொட்டை மாலாம் காற்று வராதுடாம்மா, நீங்கள் ஏசியிலே இருந்த பிள்ளையே, அதனால தான் சொல்கிறேன். நீ அம்மா போய் அங்கே படுங்க. இங்கேயே ஏசி இருக்குது, இந்த ரூம்லேயே படுக்க சொல்லிடுவேன். ஆனால் அவள் மேலே படுத்துருக்காங்க. தரையில் தான் படுக்கணும். நாங்கள் 2 பேரும் தரையில் தான் படுத்துருக்கோம். நீங்களும் தரையில் படுக்கணும். அதனால தான் அங்கே எல்லாம் மெத்த எல்லாம் இருக்குது. போய் படுங்கன்னு சொல்கிறேம்மா. போய் அங்கே போய் படுங்க அம்மா. நீயும் ஆனால் ஏன் நீங்கள் வேறு ஏசியிலே வாழ்ந்தால் ஏசியிலே இருக்கணுமா என்ன? இந்த மாதிரி இயற்கையை பார்க்குறது தான் ஊருக்கு வர்றது. இப்போவுமே ஏசியிலே கிடக்கிறது. நம்ம எல்லோரும் இங்கே படுத்துப்போம். நம்ம 3 பேரும் இங்கே படுத்துப்போம். போய் மொட்டை மாலில் படுக்கிறேன்னு சொல்கிறாங்க. போய் படுக்கட்டும் எல்லாரும். இங்கே என்ன தரையில் தாம்மா படுக்கணும் நீ ராதா? ஏன் தரையெல்லாம் படுக்க மாட்டோமா? நாங்கள் என்ன பிறந்ததுலேருந்து என்ன மெத்தையிலையா ஏசியிலையுமே படுத்துக்கிட்டு இருக்கோம்? நாங்களும் இப்படிலாம் இருந்து தானே அண்ணி இப்போ இப்படி இருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தரையெல்லாம் படுத்து பழக்கம் இருக்குது எனக்கு. இங்கேயே படுப்போம். அது மொட்டை மாலை போய் படுக்கட்டும். சரி, நீ படுத்துப்ப. பிள்ளை எப்படி ஏசிலாம் மெத்தையெல்லாம் படுக்கு நீ சொல்லு. அதெல்லாம் நல்லா படுத்துக்குங்க அண்ணி. நாங்களே அங்கெல்லாம் சில நேரம் மொட்டை மாலில் தான் தூங்குவோம். ஏன்னா சித்துக்கு மொட்டை மாலில் தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் 4 பேரையும் அடித்து கூப்பிட்டு போயிடுவேன். நாங்கள் 3 பேரும் பின்னாடியே போய் மொட்டை மாலில் தான் படுப்போம் சில நேரம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படுக்கலாம் அண்ணி. அப்படியா ராதா? சரி சரி, அப்போ நான் இங்கே பாய போட்டு நம்ம 3 பேரும் இங்கே படுப்போம். மினி, நீ போய் அவங்களோட படி என்னம்மா? சரித்த. மருமையனே, அப்புறம் படிப்புலாம் எப்படி போகுது? ஸ்டடீஸ்க்கு என்ன மாமா? அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. சரி மருமையனே, நல்லா படித்து பெரிய டாக்டர் ஆகணும் என்ன? ஓகே ஓகே மாமா. படிப்புலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்ல மருமையனே. என் ஃப்ரெண்டோட பையன் அப்படி தான் படிக்கிறான், சென்னையில் தான் அவனும் படிக்கிறான். அவன் சொல்லுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிப்பு அப்படின்னு என் மயம் புலம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால தான் கேட்குறேன்.
ஆமாம்மா, கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன டாக்டருங்கிறது பெரிய படிப்பு இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்னும் புரியாத மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக பழகிட்டோம். செகண்ட் இயர் தானே, இப்போ எனக்கு ஓகே. ஃபஸ்ட் இயரில் தான் கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ எனக்கு சூப்பராகவே பயம் எல்லாமே போயிடுச்சு. நல்லா படிக்கவும் எனக்கு ஈஸியாக இருக்குமாம்மா. சரி சரி மருமையனை, நல்லா படித்து டாக்டர் ஆகுங்க, அப்போ தானே எங்களுக்கெல்லாம் பெருமை. கண்டிப்பாக கண்டிப்பாக மாமா. மாமா வாடா மாப்பிள்ள. என்ன இங்க உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிய? வாங்க போய் தூங்க போவோம். நாளைக்கு நாங்கள் ஸ்கூலுக்குலாம் போகணும்ல. ஆமாம், என் மயன் பெரிய படிப்பாளி மாதிரியே தான் பேசுவேன். சித்தப்பு எதுக்கு இந்த கலாய்ப்பு? சும்மா சும்மாட மயனே. அது சரிதான். அப்புறம் என்ன கிளம்பலாம் மாமா? வாங்க. வரேன்டா மாப்பிள்ள, போ வரேன். நீங்க சித்தப்பாட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கணும், அவரை விட மாட்டாரு. வாங்க நம்ம போய் சைலண்டா படுத்துருவோம். அடப்பாவி. சரி சரி மாப்பிள்ள, இந்த வரேன், ஒரு கால் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன். நீங்கள் போய் படுங்க, எல்லாம் ரெடி பண்ணுங்க, வரேன். ஓகே ஓகே டன் மாமா. நீங்க வாங்க, நாங்க போய் எல்லாம் பாயெல்லாம் போட்டு தரோம், எல்லாம் போட்டு வைக்கிறோம். சரிடா மாப்பிள்ள. டேய் சிவி வாடா போலாம். ஓகே மாமா, ஒரு கால் பேச வேண்டியது இருக்கு ஃப்ரெண்டுக்கு, நான் பேசிட்டு அப்படியே தூங்க போகிறேன் மாமா. நாளைக்கு பார்க்கலாம், பாய். சரி மருமையனே, நீங்கள் போய் தூங்குங்க. அங்கே பாருங்க மினியக்கா, அந்த ஸ்டாரை பாருங்களேன். ஆமா பிங்கி, நல்லா பிரைட்டா இருக்குல்ல. நீங்க அது பக்கத்துல இருக்கு பாருங்களேன், ஒரு 3 ஸ்டார் வந்து ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்களேன். ஆமா பிங்கி, 3 ஸ்டார் ஒரே லைன்ல இருக்கு. எங்க? இது ஒரு சோடா புட்டி. நான் கை நீட்டேன் பாரு, அதுக்கு நேரா தான் இருக்கு, நல்லா நமக்கு நேரா தான் இருக்கு பாரு. ஆமா பிங்கி, நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நானும் காயும் டெய்லி பார்ப்பேன் தெரியுமா. 3 ஸ்டாரை, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வித்தியாக்கா, நடுவில் இருக்கிறது காயு, தேர்ட்ல இருக்கிறது நான் சொல்லி 3 பேர் இருக்கோம், ஒன்றா இருக்கோம்னு சொல்லி நானும் காயும் டெய்லி நைட்டு இதை பார்த்துட்டு தான் போய் தூங்குவோம். ஆமாம் ஆமாம், இதுதான் அவளுக்கு வேலை. டெய்லி நைட்டானால் ஒடியாந்துருவாளுக்கு அந்த 3 ஸ்டாரை பார்க்குறதுக்கு. பாவம் காய் மட்டும் தனியாக இருப்பாள், நம்மளாம் இங்கே ஜாலியாக இருக்கோம், அவன் மட்டும் தனியாக இருப்பாள்ல. அவன் என்ன ஜாலியாக தான் இருக்கா, ஒரு வேலை பார்க்குறதில்ல, போன நுண்டிட்டு படிச்சுட்டு நல்லா ஜாலியாக தான் இருக்கிறா. அவளுக்கு என்ன? ஆமாம்மா ஜாலியாக இருக்கா. உனக்கு வரும்போது தெரியும்டி எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு. நானும் இந்த மாதிரிலாம் ரூம்குள்ளே இருக்க மாட்டேப்பா, அம்மா சொல்லிதான் கேட்க மாட்டேன். நான் வெளியில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பேன். அடிப்பா ரவுண்டு, அம்மா காலை உடச்சி போட்டுருவாங்க தெரிஞ்சுக்க. ஐயே எங்கன்னா வாயை மூடிட்டு தூங்குதுங்களா? நையன்னு எதனா பேசிக்கிட்டே இருக்குங்களே. என்ன சுபின் அண்ணா, ஏதோ முணமுணக்கிற மாதிரி இருக்கு. எம்மா தாயே ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்னு சொன்னேன். இப்போ இங்கே சொன்னதை அப்படியே அங்கே சொல்ல வேண்டியதானே சுபின்னு, ஏன் வாய மூடிட்ட? ஆனா நீங்க வேற மாமா, இவகிட்ட சொல்லிட்டு யார் வாங்கி கடிக்கிறது? அவ தூக்கி போட்டு உதைக்கிறா, மிதிக்கிறா, கடிக்கிறா. சும்மா இருங்க மாமா, பேசாம தூங்கிடுவோம் நம்ம. அவ மேல பயம் இருந்தா சரிதான்டா. பயம்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் கடிச்சு வச்சு போடுறா. நாய் கடிக்காத மருந்து இருக்குது, இவ கடிக்க மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில், அதுக்கு தான் பயம், மற்றபடி ஒரு பயம் இல்லை. அப்படியே சுருட்டி அக்கல்ல வச்சுட்டு போயிருவேன் அவளெல்லாம். என்னது அக்கல்ல வைப்பியா? இதோ பிங்கிட்ட சொல்கிறேன். பிங்கி. ஐயோ தெய்வமே, சும்மா சொன்னேன் தெய்வமே, அவகிட்ட சொல்லிட போறியா? என்ன மாமா? இந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வாய் கொழுப்பு? ஒன்றும் இல்லடாமா. ஐயோ தெய்வமே, உன் காலை தொட்டு கும்புறேன். நீ எதுவும் நான் சொல்லலை, வாயை மூட்டு படுக்கிறேன். அவன் அப்படிதான் பில்டப் பண்ணுவான். அப்புறம் பிங்கியை பார்த்தோன்னே பயந்துருவான். அவன் சரியா அடிப்பா அவனை. 2 பேருமே அடிச்சுக்குங்க, அதுக்காக இவன் மட்டும் அடிக்காம எனக்கு கொஞ்சுவானா, இவனு தான் அடிப்பான். அதனால அவன் பயங்கரமா அடிச்சிருவா டப்பு டப்புன்னு. அப்படி அதை பார்த்தே அனுமி இந்த கண்கொள்ளா காட்சியை. இப்போ நான் சொன்னேன்னா அவள் அடிக்க வந்துடுவா. என்ன சுபி சொல்லவா? ஐயோ தெய்வமே, நான் எதுவுமே சொல்ல தெய்வமே, உங்க காலை தொட்டு கும்பிடுறேன், நான் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட், தூங்கு. இன்னும் பல்ல விளக்கிட்டு இருக்கீங்க 3 பேரும்? இல்ல சித்தி, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வாய் கொழுப்பு தான்டா உனக்கு. சரி பல்ல விளக்கிட்டு இங்கே காஃபி வைக்கிறேன், சூடாக இருக்கு, டக்குன்னு எடுத்து குடிச்சிருங்க. என்ன நான் காஃபி டீலாம் குடிக்கிறது இல்லை, வேணா பால் குடிப்பேன், இல்லை பாதாம் பால் குடிப்பேன், இதுதான் சாப்பிடுவேன். என் மருமை என்ன குடிப்பா எனக்கு தெரியாதா? நான் பால் தாம்மா எடுத்துட்டு வந்திருக்கேன். பல்ல விளக்கிட்டு 3 பேரும் குடிங்க, நான் வச்சுட்டு போறேன். ஓகே நீங்கள் போங்க. அத்தை ஒரு நிமிஷம். சொல்லுமா. இல்லை, பிங்கி எல்லாம் யார் கொண்டு போய் விடுறது ஸ்கூலில்? மாமா தானே டெய்லி கொண்டு போய் விடுறாரு. இன்னைக்கு பிங்கி, மலர், அப்புறம் இவனுங்க 2 பேர், இல்லை 4 பேரையும் நானே கொண்டு போய் விட்டுறேன். உனக்கு ஏமா
சிரமம். மாமா கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வேலைக்கு போவாருமா. மாமாவுக்கு ஃபங்க்ஷன் வேலை இருக்கும், அப்புறம் ரெஸ்டாரண்ட் வேலை இருக்கும், எல்லாத்தையும் அவரே பார்ப்பாரா? நான் பசங்களை நான் கொண்டு போய் விட்டுறத விட்டுட்டு நான் கூட்டிகிட்டு வரேன். அவர் வந்து அப்படியே வேலைக்கு போட்டத்த, எதனா வேலை இருந்தால் கூட விசேஷத்துக்கு பார்க்கட்டும். சரி அப்படியா? சரி மருமேனே, நீங்கள் பல்லு விளக்கிட்டு இந்த பாலை குடிச்சிட்டு வாங்க, அப்புறம் கொண்டு போய் விடுங்க, சாப்பிட்டு விட்டு போகலாம். ம் சரித்த. சுபி சீக்கிரம் பல்லு விளக்கிட்டு இந்த காஃபியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு கிளம்புங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. வில்லேஜ் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது. காலையிலேயே நீ பாரு, கொக்கு கோழி காக்கான்னு எல்லாம் பறந்துட்டு தெரியுது. ஏமினியக்கா, நீங்கள் காக்காவெல்லாம் சென்னையில் பார்த்ததே இல்லைல்ல? ஏ வாயாடி, நான் அப்படி சொல்ல கிடையாது, காக்காவெல்லாம் பார்ப்பேன் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் உட்காந்துட்டு பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுதான் சொன்னேன். நீ சிட்டியில் வந்து வாழ்ந்தீங்கன்னா அப்போ உனக்கு தெரியும் கிராமத்தோட வாழ்க்கை. சரியா? நமக்குலாம் வில்லேஜ் லைஃப்லாம் பிடிக்கவே பிடிக்காது மினியக்கா. நமக்கு எப்போவுமே சிட்டி தான். படிச்சு முடிச்சுட்டு மாப்பிள்ளை பார்க்கும்போது நல்ல சிட்டி பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு போயிருந்துடணும், அவ்வளோதான். அதுதான் என்னோட பிளானு. ஆமாம், உனக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. போய் அப்பா அம்மாட்ட சொல்லு, நல்லா அம்மா வாயில் சூட வச்சு இழுத்து விடுவாங்க. போ. நான் என்ன நாளைக்கு அவள் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன்? நான் படித்து முடிச்சுட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். நீ வாயை மூடு. இந்த அம்மா இன்னும் முளைக்கவே இல்லை, அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. சீக்கிரம் பல்லு விளக்கிட்டு போ, குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனோம், லேட் ஆயிரும். எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடு. வாய் தான் இந்த பொண்ணு காணா. ஏய் வாத்து அழகா இருக்கே. வாடா மலமாடு. வைக்க போற மண்டை என்ன? வைக்க போற மண்டை நல்லா இருக்கு மாமா பேரு. இருக்குண்டி, உனக்கு பேர் நல்லா தான் இருக்கும். சும்மாக்கா, ஃபன் ஃபன். போடி. பிங்கி சீக்கிரம் ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியாக இருங்க. நான் தான் உங்களை இன்னைக்கு ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறேன். என்னது மாமா, நீங்கள் ஸ்கூல் கூட்டு போகிறீங்களா? அப்பா தானே கூட்டு போவார் எப்பவும். ஆமாம் மாமாவுக்கு இப்போ ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் இருக்கும்ல, அதனால் அதை அவர் பார்க்கட்டும். நான் சும்மா தானே இருக்கேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீனு மலர் அப்புறம் சுபி சிவி எல்லாருமே நான் தான் கூப்பிட்டு போகிறேன். சீக்கிரமாக குளிச்சுட்டு வா போ. ஏ ஜாலி, நான் மாமாவோட ஸ்கூலுக்கு போகிறேன். அடேங்கப்பா, எவ்வளோ ஹாப்பி இவளுக்கு. கோழி வட கோழி டிடின் டிடின் டின் டிடின் டிடின், எனக்கு ஒத்தி திங்கிற படுபாவி டிடின் டிடின் டின் டிடின் டிடின், ஆத்தி அடியாத்தி என்ன சொக்க வைக்கிற சுரியத்தி. இன்னைக்கு நான் மாமாவோட காரில் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக இருப்பேன், திரும்ப வரும்போது மாமாவோட வருவேன். ஆனே மானே ஐ வான்ட் டு பீ வித் யூ மாமா மாமா ஐ லவ் யூ. பாட்டை பார்த்தீங்களா? அடேங்கப்பா, ஐயோ பிங்கி பாட்டு செம்ம. ஐ லவ் யூ டூ பிங்கி குட்டி. ஓகே மாமா, நான் போயிட்டு குளிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வரேன், நம்ம போகலாம் காரில். சரிடாம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா. மாமா காஃபி குடிச்சிட்டு நான் மாமா குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஒட்டி என்ன செஞ்சு தருவாரியா? நீ ஒட்டிக்கொள்ள எனக்கு கொஞ்சம் தரியா? ஒட்டி என்ன தேவையா? கட்டிக்கொள்ள இரண்டு இல்லையா? உச்சத்துல உள்ளவனே, ஹே மச்சமுள்ள மன்மதனே. வரட்டா மாமே? வித்யா, நீ எப்படி போவ காலேஜ்க்கு? நான் ஸ்கூட்டியில் போயிடுவேன் சித்து. ஓ, எப்போ ஸ்கூட்டியில் தான் போவியா? இல்லை சித்து, எப்பவும் பஸ்ஸில் தான் போவேன். அந்த ஃபங்க்ஷன் இருக்கனால சீக்கிரம் வரணுன்றதுக்காக அம்மா வந்து 2 டேஸாக நான் ஸ்கூட்டியில் தான் போயிட்டுருக்கேன் சித்து. ஓ சரி வித்யா. என்ன மலமாடு, வித்யா ஸ்கூட்டியில் போகலன்னா நீ கூட்டிகிட்டு போய் விடலான்னு பார்த்தியோ? ஆமாம், அப்புறம் அவன் மட்டும் தனியாக போவாள்ல, அதான் கேட்டேன். சித்து, அவள் படிக்கிறது தேவக்கோட்டையில், நான் படிக்கிறது காரைக்குடிக்கெலாம் உள்ள. அதெல்லாம் 2 பேரும் போயிட்டு வர முடியாது. நீ அவளை விட்டுட்டு என்னை விட்டு வரலாம், ரொம்ப கஷ்டம். ஓ அப்படியா வித்யா, சரி. ஐயோ பாவம் என் தம்பி. என்ன எதனா சொன்னியா? நான் ஒன்று சொல்லியே. ரைட்டு, இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்லிட வேண்டியதுதான்.